உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லே. இப்பொழுதும் கூட யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலிருந்து சில விஷயங்களை படித்து கொண்டிருக்கிறோம். பைபிளில் இந்த யோனா தீர்க்கதரிசி ஒரு விசேஷமானது. என்னன்னு கேட்டால், கர்த்தர் ஒன்று சொல்ல தீர்க்கதரிசி அங்கே போக மாட்டேன்னு வேறு எங்கேயோ ஓடுவான். அப்பொழுது கர்த்தர் அவனை பிடித்து திரும்ப கொண்டு வந்து அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி தான் எந்த வேலைக்காக அனுப்பினாரோ அந்த வேலைக்கு மறுபடியும் போக சொல்லுகிறார். அதில் தேவனுடைய ரட்சிக்கிற அந்த தன்மை, அதாவது அடங்க மாட்டேன் என்று ஓடிப்பானால் ஒழிய கர்த்தர் பாவத்திலிருந்து மீட்கிறவர், நரகத்திலிருந்து தப்புவித்து பரலோகம் கொண்டு போகிறவர், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ரட்சிக்கிறவர் என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆதலால் இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் சற்று நாம் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கர்த்தர் நினிவே பட்டணத்தில் போய் அந்த பட்டணத்துக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னார். ஏன்னா அவருடைய பாவம் இந்த பூமியில் மட்டும் இல்லை, பரலோகத்திலையும் போய் எட்டிருச்சான். அதனால் அந்த பட்டணத்துக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. எதுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணால் இப்படி அழிவு வருதுன்னு சொன்னால் ஒருவேளை அவங்க மனம் திரும்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த பட்டணத்துக்கு விரோதமாக போக சொல்கிறார். ஆனால் யோனா தீர்க்கதரிசியோ அவனுக்கு சில விவரங்கள் தெரிகிறது. இந்த கர்த்தர் நினிவேயில் போய் பிரசங்கம் பண்ண சொல்கிறாரு, அவங்க மனம் திரும்பிடுவாங்க. அப்போ அழிக்கிறேன்னு சொல்கிற கர்த்தர் அழிக்க மாட்டார். ஆனால் என்ன நடக்கும், சில காலங்கள் கழித்து அதே அந்த நினிவே பட்டணத்தார் யுத்தம் பண்ணி இஸ்ரவேலை பிடிப்பார்கள், இஸ்ரவேலை கொள்ளையிடுவார்கள், இஸ்ரவேலில் அநேகரை கொலை செய்வார்கள். அப்புறம் அநேகரை அவர்கள் அடிமையாக தங்களுடைய தேசத்துக்கு பிடித்து கொண்டு போவார்கள். இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக சில வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டிருந்த மனுஷன் இந்த யோனா. ஆதலால் என்ன பண்ணுறான், இங்கே போய் இப்போ போனோம்னா அவங்க மனம் திரும்பிடுவாங்க, அவங்கள கர்த்தர் அழிக்க மாட்டார், அதனால் நம்ம இப்போ ஓடி போயிடுறது நல்லது என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போனான் என்று பார்க்குறோம். அவன் வேற ஒரு ஏரியாவுக்கு தர்ஷு பட்டணத்துக்கு அவன் போகிறான், அங்கே நாம் பார்க்குறோம். ஆனால் போகிற வழியில் கப்பலுக்கு அங்கே பெரிய கடல் கொந்தளிப்பை உண்டாக்கினார். அதில் கப்பல் மூழ்கி விடுமோ என்ற நிலைமை வந்தபோது கப்பல்காரர்கள் சீட்டு போட்டு யார் நிமித்தம் அந்த புயல் கொந்தளிப்பு உண்டாயிற்று என்று பார்க்கும்போது சீட்டு யோனா பேருக்கு விழுந்தது. யோனா போய் அடித்தட்டில் தூங்கிட்டு இருக்கிறான். அவனை எழுப்பி, ஏன்பா இந்த மாதிரி செய்கிற, என்ன சங்கதி, நீ யார், எந்த ஊரில் இருந்து வர்ற, எங்கே போகிற அப்படியெல்லாம் கேட்கும்போது, நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு நான் ஓடிப்போகிறேன் என்று சொல்லுகிறான். என்னையால் தான் இந்த கடல் கொந்தளிப்பு வந்துச்சுன்னு சொல்கிறான். கடைசியில் என்ன சொல்லிட்டான், என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, அப்போ கடல் உங்களுக்கு அமர்ந்திருக்கும்னு சொல்லிடுற. அவங்களும் வேறு வழி இல்லாமல் தூக்கி போட்டாங்க. கடல் கொந்தளிப்பு நின்றது. அப்பொழுது கர்த்தர் இந்த யோனா தீர்க்கதரிசியை காப்பாற்றுவதற்காக ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு இருந்தார். அந்த மீன் அவனை விழுங்கி போட்டது என்று பார்க்குறோம். அந்த மீன் விழுங்கி போட்ட பிறகு அப்புறம்தான் இந்த யோனாவுக்கு பிரச்சனையாகி போச்சுல்ல. இப்பொழுது அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஜெபத்தை கடந்த செய்தியில் பார்த்தோம். இப்பொழுது லேசாக அதை வாசிச்சுட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி,
என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். மீன் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிடுகிறேன். பாதாளத்து வயிற்றுக்குள்ளே போயிட்டேன்றான். அதாவது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடும்போது அவன் கர்த்தரை விட்டு மட்டும் இல்லை, இப்போது அவன் பாதாளத்துக்கே போய்விட்டான் என்று அவன் காண்கிறான். அங்கேருந்து கூப்பிட்டா கூட என்னுடைய சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகி ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. அது வெள்ளம் அலைகள்னு சொன்னால் இதெல்லாம் மரணத்தை காட்டக்கூடிய காரியங்கள். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். இவன் தான் ஓடிப்போன ஆள். கர்த்தர் ஒன்று சொல்ல இவன் ஒரு பக்கம் ஓடிப்போறேன்ட்டு ஓடி போயிட்டான். இப்போ வேறு வழி இல்லாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆனால் உண்மையிலே ஒரு மனம் திரும்புதல் வந்திருக்கிறது. தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது. அதாவது செத்து போனாங்கிறது இல்லை, பாதாளத்துக்கு போயிட்டதை, நரகத்துக்கு போயிட்டதை அதை தான் மீன் பண்ணுது. நம்ம நினைக்கிறான் அவன் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கான்னு. ஆனால் அவனுடைய ஆத்மா உணர்கிறது அவன் பாதாளத்துக்கு போய்விட்டான் என்று. ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என்னை தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. பூமியின் தாழ்பாள்கள், அதாவது உள்ளே போட்டு மூடுதான், தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் அடைக்கிறதா இருந்ததாம். ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். இப்போ தான் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணிக்கும் போட்டிருக்கும் போதே என் ஆத்மாவை நீர் அழிவுக்கு தப்புவித்தீர் என்று அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. பார்த்திங்களா? இன்றைக்கு இந்த விசுவாசம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ சூழ்நிலைகளில் போகிறோம். சில பைபிளில் எழுதியிருக்க ஒரு இடத்துல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று. அது நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே நம்மை விழுங்கி போடுவதற்கென்று பிசாசு ஒருவன் சுற்றி கொண்டே தெரிகிறான். எப்பொழுது வாய்ப்பு கொடுக்குறோமோ அந்த சமயத்தில் அவன் நம்மை பிடித்து விடுகிறான். அந்த பிசாசு பிடித்து விட்டான்னா உடனே நம்ம நரகத்துக்கு போயிடுறதில்ல. பாருங்கள், இச்சையானது கற்பம் தரிக்கிறது, பின்பு பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமடையும் போது தான் அப்புறம் மரணத்தை பிறப்பிக்கிறது. மரணம்னா அந்த இடத்துல நரகத்தை சொல்ல வருது. ஆக இச்சை வந்தவுடனே பிசாசு பிடிச்சிட்டானா? இல்லை. இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும்போது அப்போ ஒரு இடத்துல பிடிச்சிடுறான். பாவத்துக்குள்ளே போனோடனே நம்மளை பிடிச்சிடுறான். ஆனால் உடனே நம்மளை கொல்ல முடியறதில்ல, உடனே கர்த்தர் கொல்ல விடுறதில்ல. அந்த பாவத்திலே நம்ம உறுதிப்பட்டாதான் அந்த மரணத்தை பிறப்பிக்கும்ன்றார். அப்போ பாவம் பூர்ணமடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும்னாரே. அப்போ இந்த மனுஷர்கள் அந்த பாவத்திலேயே கடந்து அப்படியே போகிறப்ப தான் அவர்கள் மரிக்கிறார்கள், மரித்த நரகம் போகிறார்கள். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? ஆனாலும் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்றேன், மனம் திரும்பி இருக்கேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்றேன், மீன் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய ஆத்மா நரகம் போயிடுச்சு எனக்கு தெரியுது. இப்போ பாதாளத்திலிருந்து தான் நான் கூப்பிட்றேன், என்னுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறாரு, என்னுடைய ஆத்மாவை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். தொய்ந்து போகலாம் பிடித்தாங்க, இன்னமே முடியலை. முதல்ல ஒரு நேரம் வீராப்போட கர்த்தர் அங்கே நினிவேயில் போய் பிரசங்க சொல்கிறாரு, மனம் திரும்பிடுவான். அப்புறம் அவங்க ஆட்கள் நாளைக்கு நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பாங்க, இதெல்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறத கேட்க வேண்டாம், நம்ம ஓட்டுக்கு வேறு பக்கம் போவோம் அப்படின்னு கிளம்பிட்டான். அதாவது இன்னொரு இது பாருங்கள், இந்த யோனா தீர்க்கதரிசி இருந்த இடத்துலையே இருந்திருக்கலாம். நான் நினிவேக்கு போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு கூட அவன் சமாரியாவில் இருக்கிறவன் இருந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், இங்கே கர்த்தர் நம்மளை விடமாட்டார், எங்கேயாவது ஓடணும்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறான்.
இதுபோல் யாருக்காவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? கர்த்தர்கிட்ட இருக்கக்கூடாது, ஓடிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? ஆனால் இங்கே ஒரு ஆள் அப்படி செஞ்சுருக்கிறான். அவன் ஓடும்போது தான் நீங்கள் ஓடுவியா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை அங்கே கப்பலில் போகும்போது அங்கே சமுத்திரத்தை கொந்தளிக்க பண்ணி அவனை பிடித்தாருன்னு வைங்க. அவனை அப்படியே விட்டுருந்தாருன்னா இவன் இப்போவே சொல்கிறான், நான் பாதாளத்திலேருந்து கூப்பிடுறேன், இந்த பூமியின் கதவுகள் என்னை அடைக்கிறதா இருக்கிறது, நான் என்னது பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது, தண்ணீர்கள் என் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. அதாவது அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, நான் இப்போ நரகத்துக்கே போயிட்டேன், இன்னும் நான் நரகத்துக்கு போகலாம், நான் அவனுடைய ஆத்மா என்ன சொல்லுது, நரகத்துக்கு போயிட்டான், வேறு வழி இல்லை. அப்போ அவன் கூப்பிட்றானா, பாதாளத்திலேருந்து கூப்பிட்றானா, கர்த்தர் செவி கொடுக்கவும் செய்தாரா, என்னுடைய ஆத்மாவை அழிவுக்கு தப்புவித்தீர். அழிவுங்கிறது நரகத்தை மறுபடியும் நினைக்கணும், அதாவது செத்து போயிட்டாங்கிறத சொல்லலை. அவன் ரட்சிப்பை இழந்தவனாக, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தவன் இவன் ரட்சிப்பை இழந்தவனாக கர்த்தரை விட்டு ஓடி போய் அங்கே கர்த்தரை கையில் சிக்காமல் ஓடி போயிடலாம், அவர் சொல்கிற வேலையை செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிட்டான். என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். பலனற்று போனப்போ தான் நினைக்கிறான், பலன் இருக்கிற வரைக்கும் ஓடலான்றான். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அவன் சொல்கிறான், நானும் மற்ற ஆளுக மாதிரி பொய்யான மாயையை பற்றி கொண்டிருந்தேன்னா அவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள், அது மாதிரி நானும் போக்கடிச்சிருப்பேன். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். அங்கே பாருங்கள், மீன் வயிற்றுக்குள்ளே போய் அங்கே என்னமோ ஒரு பொருத்தனை வேறு பண்ணிட்டேன், என்னை கொண்டு வந்து விட்டீர்னாக்க நான் உமக்கு இந்த பொருத்தனையை செலுத்துகிறேன்னு. ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில் கக்கிவிட்டது. இங்கே பாருங்கள், இந்த அனுபவத்தை சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த யோனா இஸ்ரவேல் தேசத்து மனிதன், ஆனால் நினிவே நான் சொன்னேனே நிம்ரோது வகைரா ஆட்கள். அந்த நிம்ரோது கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான், ஜனங்களை வேட்டையாடி கொலை செய்கிற அப்படிப்பட்டவன் என்று பெயர் வாங்கியிருந்தான். அவன் தேவனுக்கு விரோதமாக இருந்தவன். நான் தான் சொன்னேன், அமலேக்கு எப்படி தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தானோ அதுபோல் இவனும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்து அந்த பாபேல் கோபுரம் கட்டினாங்கன்னு சொல்லுவோமே, அந்த பாபேல் கோபுரம் கட்டின விஷயத்தில் இவன் தான் சம்மந்தப்பட்ட ஆள். நம்ம வானலாவ பரலோகத்தை பிடிக்கிற அளவுக்கு உயரமான ஒரு கோபுரத்தை கட்டலான்லாம் நினச்சாள். அவன் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டலை, கர்த்தருக்கு கோபுரம் கட்டலை, அவனுடைய ஆராதனை காரியங்களுக்கு அவன் கோபுரம் கட்டுறான். அது தேவனுக்கு விரோதமான காரியம். ஆதலால் பாருங்கள், அந்த பாபேல், நினிவே, காலாகு அப்படிங்கிற அந்த பட்டணங்கள் எல்லாமே தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டவை என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அந்த தேவனுக்கு விரோதமாக இருந்த அந்த பட்டணங்களில் இருந்தவங்கள கூட ரட்சிக்கலான்னு கர்த்தர் நினைக்கிறார். அவங்க மனம் திரும்பினா நான் ரட்சித்துடுறேன், அப்படியே விட்டால் நரகத்துக்கே போயிடுவாங்க. இந்த பிசாசு அவங்கள பாவத்தில் உறுதிப்படுத்த முயற்சிப்பான். ஆனால் ஒருவேளை மனம் திரும்பினாங்கன்னா நம்ம ரட்சித்து பரலோகம் கொண்டு போகலான்னு எப்பெல்லாம் யாரெல்லாம் மனம் திரும்புவாங்களோ அவங்கள எல்லாரையும் ரட்சிக்கிறவராக இருந்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய குணம் அப்படியே தான் இருக்கிறது, அவர் மாறவில்லை. இப்போ பாருங்கள், இந்த யோனா தீர்க்கதரிசி இஸ்ரவேலன், அந்த நினிவே தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமான ஆளுக. இங்கே பாருங்கள், தன்னுடைய ஜனங்கள் பிற்காலங்கள் அழியக்கூடாதுங்கிறதுக்காக நினிவேக்கு போக மாட்டேங்கிறான். ஏன்னா கர்த்தர் அவங்க மனம் திரும்புவாங்க, கர்த்தர் அவங்கள ரட்சிப்பார், அவங்கள அழிக்க மாட்டார். அப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் கடைசியில் இஸ்ரவேலரை அழிக்க வருவாங்க. இதெல்லாம் வேணுமா நமக்கு அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறான். அதாவது
இவன் ரட்சிப்பே விட்டு ஓடுறாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? பாதாளத்திலிருந்து கூப்பிடுகிறேன், பர்வதங்கள் அடிவாரம் மட்டும் போனேன், அங்கே இந்த பூமியானது தன்னுடைய தாழ்பால் என்னை என்றென்றைக்கும் போட்டு என்னை அடைக்கிறதா இருந்தது, அப்படியெல்லாம் சொல்கிறானே. அப்போ என்ன நடந்து விட்டது? இவன் ரட்சிப்பை இழந்து விட்டான். ரட்சிப்பை இழந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஜனங்கள் அழியக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்கள் அழியக்கூடாது. நான் ரட்சிப்பை இழந்தாலும் பரவாயில்ல, அந்த நினிவேக்கு போய் பிரசங்கிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டான். பார்த்தீங்களா? அதாவது தன்னுடைய ஜனங்கள் மேலே அவ்வளவு அவன் ஆசையாக பிரியமாக இருக்கான். எதிரி ஜனங்கள் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்றது அவனுடைய யோசனை. ஆனால் பாருங்கள், இதுபோல் வேறு யாராவது செஞ்சுருக்கிறாங்களான்னு நீங்கள் பைபிளில் தேடி பார்த்தீங்கன்னா, ஆமாம், பவுல் கூட ஒரு இடத்துல சொல்கிறான், நான் இஸ்ரவேலன், என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக நான் கூட ஜீவ புஸ்தகத்திலேருந்து பேர் கிறுக்கப்பட்டு போக நான் விரும்புவேனே. எங்க இதில் ஏதோ சில சிக்கல் இருக்குது, கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்காக நான் கூட ரட்சிப்பை இழந்துட்டு அதுக்காக நான் வேறு எதுவும் செய்யணும்னா செஞ்சுருவேன் அப்படின்னு பவுல் சொல்கிறான். தான் ஜனங்கள் மேலே அவ்வளவு அன்பாக, வைராக்கியமாக, அல்லது வேறு என்ன, தேவனுடைய ஜனங்களுக்காக, ஏன் ஜனங்களுக்காக நான் சாக ரெடி. இது மாதிரி மோசையும் ஒரு இடத்துல சொன்னான், கர்த்தாவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீர் எகிப்திலிருந்து கூட்டு வந்தீர், வர்ற வழியில் இவங்க சேட்டை பண்ணுறாங்கன்னு சொல்லி இவங்களை அழிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் பாலுந்தேன்னு ஓடுற தேசத்துக்கு கூட்டி போகிறேன்னு சொன்னீங்க, கூட்டிகிட்டு போக முடியாமல் போய் அங்கே வழியில் கொண்டு விட்டீங்கன்னு அந்த எகிப்தியர்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ நீர் செவி கொடுக்கணும், இந்த ஜனங்களை காப்பாற்றணுன்னா சரின்னு அவர் காப்பாற்றி விட்டார். அப்புறமும் கர்த்தருடைய கோபம் அங்கே இருந்தது. பார்த்தீங்களா? அது மோசைக்கு நல்லா தெரியும். அதனால் இன்னொரு ஜபத்தையும் பண்ணுறான். என்னது? அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படுறதுக்காக என் பேரை வேணா உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போட்டுரும் அப்படின்ட்டான். அதாவது தான் செத்து நரகம் போகிறதுக்கு ஓகே, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் காக்கப்படணும். இது என்னது அது? ஆனால் கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? யார் பாவம் செய்தார்களோ அவருடைய பேர் தான் கிறுக்கப்படும் அப்படி சொல்லிட்டார். உன் பேரை கிறுக்கி போட நான் ரெடி இல்லை, நீ கீழ்ப்படிஞ்சிருக்கிற ஆள், நான் சொன்னதெல்லாம் செய்கிற ஆள், நான் உன்னை அழிக்க மாட்டேன், உன் பேரை கிறுக்க மாட்டேன், யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்க பேரை தான் நான் கிறுக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் எப்படி இருக்குது? ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா, யோனா தன்னுடைய ஜனங்கள் சாகக்கூடாது, அதுக்காக தான் செத்தா பரவாயில்லன்னு போயிட்டான். பவுல் சொல்கிறான், நான் செத்தாலும் பரவாயில்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்படணும்னு. மோசே சொல்கிறான், என் பேரை கிறுக்கி போட்டால் கூட பரவாயில்ல, இந்த ஜனங்களெல்லாம் கர்த்தர் நீர் சாகாமல் காப்பாற்றணும்னு. இது என்னதுன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இதுபோல் சில காரியங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னது? இயேசு சொல்லுகிறார், நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்களெல்லாம் சாக வேண்டாம், நான் சாகிறது மூலமாக இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படக்கூடுமா அப்படின்னு சொல்லி இயேசு தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார். அதுதான் இன்றைக்கு உலக மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆதாரமாகிவிட்டது. அது நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். சில சமயத்தில் ஐயோ பிள்ளை காரில் அடிபட பார்க்குது அப்படின்னு ஓடி போய் நான் செத்தாலும் பரவாயில்ல பிள்ளையை காப்பாற்றலான்னு பிள்ளையை தள்ளி ஆக்கிட்டு ஓரமாக விட்டுட்டு இவன் போய் அடிபடக்கூட ரெடியாக இருக்கான். பார்த்தீங்களா? அந்த புத்தி இன்றைக்கு நமக்குள்ளேயே தான் இருக்க தான் செய்யுது. பிள்ளையை காப்பாற்றிட்டு நான் செத்தா பரவாயில்லன்றாங்க. பிள்ளைய வேணா கடத்திட்டு போயிட்டான்னா என்னை வேணால் கடத்திட்டு போய்க்க, என்னை வேணால் கொண்டுக்க, பிள்ளையை விட்டுரு அப்படி சொல்கிறாங்க. அப்போ இது என்னது? தேவ அன்பு எவ்வளவு ஆழமானது! தன்னுடைய ஜனங்கள் அழிந்து போகிறத இவங்க விரும்பலை. அதுபோல் பார்த்திங்கனாக்க இந்த அன்பு இன்றைக்கும் கூட எல்லா பெற்றோர்களிடத்தில் இருக்குது. சில சமயத்தில் சில நண்பர்கள் தன்னுடைய நண்பனுக்காக தான் உயிரை கொடுக்கக்கூடிய ஆள் சில எங்கேயோ ஒருத்தன் இருக்கிறான்னு பைபிளே சொல்லுது. ஆக இந்த அன்பு, தேவனுடைய அன்பு, தன் ஜீவனை கொடுத்து ஜனங்களை காப்பாற்ற போகிறது. அன்பு எல்லா போராட்டத்தையும் படுது. மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அன்பு எப்படின்னு நான் சும்மா ஒரு இது வாசித்து விட்டுறேன்.
1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் வெறும் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் அறியவும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. பாருங்கள் என்னெல்லாம் அன்பு எப்படிப்பட்டதுன்னு. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். அந்த நிறைவானது அன்பு. ஆக இந்த அன்பு தேவ அன்பு. நீ கவனிங்க, இந்த உலக அன்புக்கும் தேவ அன்புக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த உலக அன்பு என்று சொல்லும்போது இந்த உலக மக்கள் மற்றவரிடத்திலிருந்து கொள்ளையடித்து கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை காப்பாற்றுகிறார்கள். நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்படி கொள்ளை அட்டூழியங்களில் இருக்கிறாங்கன்னு. இவங்க தான் பிள்ளைகள் மேலே அன்பு கூறுறாங்க. ஆனால் ஏழைகள்கிட்டருந்து லஞ்சத்தை வாங்கி அங்கே எங்கே சுருட்டணுமோ சுருட்டி, ஏழைகளுக்கு போக வேண்டிய அந்த பொருளாதாரத்தை எங்கேயோ சுருட்டி கொண்டு வந்து தான் பிள்ளைகளுக்கு போட்டுக்கிடுவாங்க. அது என்னது? இது ஒரு அன்பா? இது உலகத்தின் அன்பு. ஆனால் தேவ அன்பு என்ன செய்கிறது? நான் இவங்களை காப்பாற்றுறதுக்காக என் உயிரை கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னு தேவன் வந்து தம்முடைய குமாரனை அனுப்ப, அவர் வந்து தன் ஜீவனை சிலுவையில் கொடுக்க. அப்போ தேவ அன்பு நம்மை ரட்சிக்க வருகிறது. அது நிமித்தம் தேவனுடைய குமாரன் இயேசு தன் ஜீவனையே கொடுத்தார். நினைத்து பாருங்கள், இந்த தேவ அன்பை நிராகரிக்கிறது எப்படி? இன்றைக்கு இவ்வளவு, அதாவது தான் ஜீவனையே கொடுத்து நம்மக்கிட்ட அன்பு கூர்ந்து நான் உங்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி வர்ற ஆள்களை, வர்ற கர்த்தரை இந்த ஆட்கள் நிராகரிக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கு? தேவன் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. அப்போ என்னங்க நடக்குது? இந்த உலகம் எவ்வளவு பொல்லாததாக இருக்கிறது. இந்த உலகம் அக்கிரமத்திலே பாவத்திலே சந்தோஷப்படுகிறது. இந்த உலகம் அந்த அநியாயத்தில் பொய்களிலே இயங்குகிறது. ஆனால் தேவன் சத்தியத்தில் இயங்குகிறவர், தேவன் அன்பிலே இயங்குகிறவர். இன்றைக்கு நாம் அவருடைய சாயல் ரூபத்தில் இருக்கிறதுனால நமக்குள்ளே அந்த அன்பு, அந்த சத்தியம் வர வேண்டும். நாம் அன்பினாலே செயல்பட வேண்டும். அப்போ தான் நம்ம தேவனுடைய சாயல் ரூபமாக இருப்போம். ஆக கர்த்தர் பாருங்கள், நம்மை தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் காப்பாற்றுவதற்காக அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். இதுபோல தான் இந்த யோனாவும், நம்ம செத்தா பரவாயில்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் சாகக்கூடாது. பவுல் சொல்கிறான், நம்ம செத்தா கூட பரவாயில்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்படணும். மோசே சொல்கிறான், ஏன் பேரை வேணால் கிறுக்கி போட்டுருங்க, ஆனால் இந்த ஜனங்களெல்லாம் சாகடிக்காதீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ அந்த தேவ அன்போடைய ஒரு வெளிப்பாடு இப்படியெல்லாம் இருக்குது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். உண்மையாகவே தேவன் அவ்வளவு அன்பாக இருக்கிறவர். சரி, அப்படி யோனா தான் அழிந்து போகிறதை பற்றி கூட கவலைப்படாமல் அவன் போய் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடணும், ரட்சிப்பை இழக்கிறான். அது கடைசியில் அங்கே போய் வேறு வழி இல்லாமல் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்துக்கிட்டு கர்த்தாவே என்னை காப்பாற்றும் அப்படிங்கிறான். அப்புறம் கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். மீன் வந்து அவனை கரையில் கக்கி போடுகிறது. அப்புறம் கர்த்தர்கிட்ட
அவர் என்னெல்லாம் பேசினாருங்கிறதெல்லாம் அந்த விவரங்கள் சொல்லப்படலாம். ஆனால் நமக்கு விளங்கும். சரி, நீ போய் மறுபடி அந்த நினிவே பட்டணத்துக்கு போய் நான் சொன்ன மாதிரி பிரசங்கி அப்படின்னு சொல்லிடுறார். இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். என்னத்துக்கு? இவங்க பாவத்தில் இருக்கிறாங்க, சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னா விட்டுடலாம். ஆனால் இவங்க கேட்பாங்கன்னு கர்த்தருக்கு தெரியுது. அதாவது சில ஆட்கள் அதாவது சாக போகிற நிலைமையில தான் பயந்து ஐயோ கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. அது இவங்க இருதயத்தில் திணக்கம், ஒரு திமிர், ஒரு கொழுப்பு, அந்த பாவத்தில் உறுதியாக நின்று அந்த பாவத்தில் விரும்பி போவாங்க. ஆனால் ஆபத்து, மரணத்துக்கு ஏதுவான வியாதின்னா அது வரைக்கும் கடவுளை தேடாத ஆட்கள்லாம் தேடுறாங்க. ஒரு ஆள் சொன்னார், நான் ஒரு ஊரில் ஜெயிலில் இருந்தேன், அந்த ஜெயிலில் இருந்தபோது கர்த்தர் என்னை சந்தித்தார், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறான். அதாவது வெளியில் இருக்கிறப்பெல்லாம் அவங்க நல்லா இருக்கிறப்பெல்லாம் அவங்க ரட்சிக்கப்படலை, கடவுளை தேடலை. ஆனால் மரணம் வரப்போகிறது என்று சொன்ன உடனே ஐயோ என்று சொல்லி அப்பொழுது கடவுளை தேடுகிறார்கள். அதுபோல் அந்த நினிவே பட்டணத்தாரும் அந்த ராஜாவும் எல்லாருமே ஆபத்து வருகிறது, அழிவு வருகிறது என்று சொன்னோன்னு மனம் திரும்பிட்டாங்க. பிரசங்கி போய் அவங்களுக்கு விரோதமாக பிரசங்கினார், போயிட்டான். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. 3 நாளைக்கு நடந்தாதான் அந்த பட்டணத்தை கிராஸ் பண்ணி ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போக முடியுமா. அவ்வளவு பெரிய பட்டணத்தில் அப்போ இவன் பிரசங்கிக்கிறத 3 நாளைக்கு அவன் பிரசங்கிச்சிருக்கானு. நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அவதான் விரோதமாக பிரசங்கிக்க சொன்னாரா? அது மட்டும் இல்லை, இவனுக்கு சில காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதுனா 40 நாள் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உனக்கு மனம் திரும்புறதுக்கு 40 நாள் டைம். நீ 40 நாள் மனம் திரும்பிட்டான்னா உன்னை நீ காக்கப்படலாம் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அதான் அர்த்தம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். பெரியோர்லேருந்து சிறியோர் ஐயோ கர்த்தர் நம்மளை கொன்னே விடுவார், இப்போ தான் அவங்களுக்கு விசுவாசமே வந்திருக்கு. இவர் தான் கர்த்தர், இவர் நம்மளை ரட்சிப்பார் அப்படிங்கிற அந்த விசுவாசமெல்லாம் இப்போ வந்துருச்சு. இப்போ சும்மா போய் கேட்டால் ஒன்றும் சரிப்படாது, பேசாமல் ரட்டுடுத்தி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னுட்டாங்க. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் ரட்டுடுத்தி உடுப்பை கழட்டி போட்டு ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ராஜாவும் துணிஞ்சிட்டான், மனம் திரும்பிடுவான், கர்த்தர் இறக்கப்படுவார், ரட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்துட்டானா. மேலும் ராஜா, நான் என் பிரதானிகளின் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கையில் உள்ள கொடுமையை விட்டுவிட்டு மனம் திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரமான கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் கண்டு அவருடைய கிரியைகளை எல்லாம் பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இங்கே தாங்க அவர் உண்மையிலே அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், ஐஸ்வர்யத்தில் அதாவது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அதெல்லாம் பார்த்து தான் கர்த்தர், அதெல்லாம் யோனாவுக்கு முதல்ல தெரியும் இவர் இப்படி செய்வார்னு. அதனால கோவிச்சிட்டு ஓடுனா. இப்போ அவனை பிடிச்சிட்டு வந்துட்டார், பிரசங்கியும் பண்ணிவிட்டான். அந்த ஜனங்கள் மனம் திரும்பிட்டாங்க. இந்த ஜனங்களை கர்த்தர் ரட்சித்தார். நினிவே பட்டணத்தாரை கூட ரட்சித்தாருன்னா வேறு யாரை ரட்சிக்காமல் இருப்பார்? அருமையானவர்களே, தேவனுடைய அன்பு நம்முடைய பட்சமாக இருக்கிறது. நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் உண்மையாக கர்த்தர்ட்ட மனம் திரும்பி என்னை காப்பாற்றணும்னு சொன்னால், ரட்சிக்கணும்னு சொன்னால் அவர் கட்டாயமாக ரட்சிப்பார். ஆதலால் இந்த தேவனைப் போல வேறு தேவன் இல்லை, இவரை பற்றி கொள்ளுங்கள்
இது வரைக்கும் ரட்சிக்கப்படாதிருந்தால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிக்கப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் bless யூ.